வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு அன்றாட நிகழ்வுகளின் பின்னணிகள் குறித்து தொடர்ச்சியாக காணொளிகளாக விவாதித்து வருகிறோம். இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் காலமாக இருக்கிறது. தமிழகத்தில் கூட்டணிகள் பேச்சுவார்த்தைகள் கூட்டணி முடிவுகள் என்று பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இஸ்லாமிய கட்சியினுடைய அந்த தேர்தல் வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது என்ற ஒரு அலசலின் ஒரு பகுதியாக இந்த காணொளி அமைகிறது. இப்பொழுது நம் ஓரிரு தினங்களுக்கு முன்பாக பார்த்தோம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கும் தொகுதி உடன்பாடு ஏற்பட்டு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை நாம் பார்த்தோம். இதற்காக தமிழக முதல்வருடன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மைதீன் அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஒப்பந்தம் நிறைவேறி ஒரு சில மணித்துளிகளிலே அந்த ராமநாதபுரம் வேட்பாளர் என்று சகோதரர் நவாஸ்கனி அறிவிக்கப்படுகிறார். இப்பொழுது நம்முடைய கேள்வி என்னவென்று சொன்னால், ஒரு பொதுவான ஒரு நடைமுறை என்பது எல்லா அரசியல் கட்சியிலும் உண்டு. ஒரு தேர்தலுக்கென்று அவர்களுடைய விருப்ப மனுக்களை வாங்குவது, அதற்கான ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்சியிலே கட்ட செய்து அவர்களுடைய பலம் பலவீனம், அவர்கள் என்னவெல்லாம் இந்த தொகுதிக்காக செய்ய இருக்கிறார்கள், எவ்வளவு பணம் அவரால் செலவழிக்க முடியும் என்பது போன்ற நேர்காணலை அந்த கட்சியினுடைய தலைமை நடத்தும். அது சின்ன கட்சிகளாகட்டும் பெரிய கட்சிகள் எல்லாரும் நடத்தி கொண்டிருப்பார்கள். ஏற்கனவே ஒரு தொகுதியில் ஒருத்தர் வெற்றி பெற்ற வேட்பாளர் இருந்தால் கூட அவர் மீண்டும் அவருக்கு இது போன்ற நேர்காணல்கள் நடக்கும். இப்படி எந்த நேர்காணலும் நடத்தாமல் எடுத்த எடுப்பிலேயே அவர்தான் வேட்பாளர் என்று சொல்லும் பொழுது ஒரு கேள்வி எழுகிறது, அந்த கட்சியில் இவரை தவிர வேறு வேட்பாளரே இல்லையா என்று. அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் யாருமே இல்லையா? அது போன்ற ஆங்கில புலமையும் திறமையும் உள்ளவர்கள் வேறு யாருமே இல்லையா? ஒரு பரிசீலனைக்கு கூட யாரும் இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. இந்த நேரத்தில் தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய செயல்பாடுகளை நாம் கேள்விக்குள்ளாக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இதை விட்டால் வேறொரு சந்தர்ப்பம் கிடைக்காது. இப்பொழுது இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக நவாஸ்கனி இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது போல கடந்த 2019 இவர்தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அதற்கு முன்பு எத்தனை காலம் இவர் முஸ்லீம் லீக்கின் உறுப்பினராக இருந்தார், எத்தனை கூட்டங்களிலே கலந்திருக்கிறார், எத்தனை போராட்டங்களிலே அவர் பங்கு கொண்டிருக்கிறார், என்னென்ன பணிகளை மக்கள் பணி ஆற்றியிருக்கிறார்கள் என்ற கேள்வியை முன்வைத்தோம் என்று சொன்னால் உண்மையில் அங்கு 0 தான் இருக்கும். இவர் மட்டுமல்ல, இவருக்கு முன்பாக 2009 நாடாளுமன்ற தேர்தலில் முஸ்லீம் லீக் வேட்பாளராக போட்டியிட்ட ஜனாப் அப்துல் ரஹ்மான் அவர்களும் அன்றைய தினம் கட்சியினுக்கு புதியவர் தான். இவர்கள் சொல்வார்கள், அங்கு அந்த வெளிநாடுகளிலே அவர் இருந்து முஸ்லீம் லீக்கை வளர்த்தார் என்று ஒரு காரணமெல்லாம் சொல்வார்கள். ஆனால் களத்திற்கு அவர் வந்தது என்பது நேரடியாக தேர்தலுக்கு வந்ததுதான் முதல் முறை என்பது நாம் குறிப்பிடத்தக்கது. இப்போ அதே வேளையில் இந்த கூட்டணி தலைமை தாங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்திருக்க வேண்டும்? அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 முக்கிய கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, அவர்களும் இந்த நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும், 2019 ஒரு நெருக்கடியின் காரணமாக உங்களுக்கு சீட்டு வழங்க முடியவில்லை, சீட்டுகள் பற்றாக்குறையின் காரணமாக கூட்டணி முழுமையடைவதன் காரணமாக நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியில் கோரிக்கை வைத்தார். ஒரு தடவை விட்டு கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது அடுத்த முறை என்று வருகிறது. அவர்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த செய்தி முதல்வருக்கு தெரியும். நேற்று அதற்கு இந்த இந்திய முஸ்லீம் லீக்குடைய அந்த அறிவிப்பு வருவதற்கு ஒரு நாள் முன்பாக வடசென்னை மாவட்டம் சார்பாக நடந்த மனிதநேய மக்கள் கட்சி பொதுக்கூட்டத்தில் பேராசிரியர் ஜவாஹிருல்லா பேசியிருக்கிறார். அந்த காணொலியை நீங்கள் காணலாம். தமிழ்நாட்டில் 2019 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அபாரமாக வெற்றி பெற்றதென்றால் இது போன்று தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகளிலும் மனிதநேய மக்கள் கட்சி கூட்டணியினுடைய கோட்பாடுகளை எடுத்து சென்றது. 2021 10 ஆண்டுகள் நடைபெற்ற அதிமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டதென்றால் அதில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு மனிதநேய மக்கள் கட்சிக்கு தான் இருந்தது. நாடாளுமன்றத்தில் ஏறத்தாழ 543 உறுப்பினர்களிலே 15 விழுக்காடு முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். அது குறைந்து கொண்டே போகின்றது. இந்த கூட்டம் வாயிலாக இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்
எங்கள் நெஞ்சம் நிறைந்த தளபதியிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். இது போன்று இந்தியா கூட்டணியில சென்னையில தலைநகரம் தொடங்கி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கோலச்சல் தேங்காய்பட்டினம் வரை ஒவ்வொரு நாளும் இந்த கூட்டணியினுடைய கருத்தியலை முன்னிலையிலே கொண்டு போகக்கூடிய மகட்சி மனிதநேய மக்கள் கட்சி. எங்கள் உறுப்பினரும் நாடாளுமன்றத்தில் முழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றி வையுங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. இப்பொழுது இந்த காணொலியில் அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள், எங்களுடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பிரதிநிதியின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்று. அந்த கட்சியினுடைய எல்லா கட்சியை தொடங்குவது என்று சொன்னால் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் உள்ளாட்சிகளிலும் அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் குரல் எழுப்ப வேண்டும் என்பதுதான் ஒரு கட்சியினுடைய எண்ணமாக இருக்கும். அது அவருடைய உரிமையும் கூட. இத்தனை காலம் இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களுக்காக பணி செய்த தொண்டர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த முறையாவது கண்டிப்பாக மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கிவிடும் என்றுதான் எல்லோரும் நம்பியிருந்தார்கள். இப்பொழுது அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவது என்பதை காண முடிகிறது. அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அவருடைய கோபாவேசம் முகநூலில் எதிரொலிக்கிறது. இந்த முறை கருப்பு வெள்ளைக்கு இடமில்லை என்று சொன்னால் கருப்பு சிவப்புக்கு எங்களுக்கு ஆதரவு இல்லை என்பதை கோபாவேசமாக வெளிப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு முறையும் இப்படி கோபாவேசம் வரும்பொழுது அவருடைய தலைவர்களை கூப்பிட்டு அவர்களை சமாதானப்படுத்தி அவர்கள் மூலமாக தொண்டர்களை சமாதானப்படுத்துகின்ற பணியை தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்து வருகிறது. இப்படி பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு கைக்கு அடக்கமாக யார் பிரச்சனையை கிளப்ப மாட்டார்களோ, யார் உரிமையை கோர மாட்டார்களோ, யார் போராட்டங்களை முன்னெடுக்க மாட்டார்களோ அவர்களுக்கு மட்டும் அவர்கள் இடம் அளிக்கிறார்கள் என்ற ஐயம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எழுவதில் வியப்பில்லை. இப்பொழுது நீங்கள் நினைப்பது போல கண்ணை மூடிக்கொண்டு இந்த இஸ்லாமிய முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்ற எந்த நிர்பந்தமும் இல்லை. இப்பொழுது எதிரணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முழுமையாக பாஜக விட்டு வெளியே வந்து விட்டது. எனக்கு முதலில் சந்தேகம் இருந்தது, இன்றைக்கு அந்த சந்தேகத்தை எல்லாம் உடைத்தெறிந்து விட்டார்கள். நாங்கள் பாஜகவை எதிர்ப்பு அரசியல் தான் நடத்தும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் எடப்பாடி ஆணித்தரமாக எடுத்து வருகிறார். இப்பொழுது இந்த சூழலில் திமுக இந்த முடிவை எடுத்திருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒரு வழி இல்லை, அவர்கள் நம்மைத்தான் ஆதரித்தாக வேண்டும் என்ற அவர்களுடைய அந்த மேதாவி அந்த பெரிய அண்ணன் மனப்பான்மை தான் இதில் வெளிப்படுகிறது. ஆகவே இன்னும் எதுவும் இறுதியாகவில்லை. இந்த ஒப்பந்தங்கள் நிறைவேறுவதற்கு முன்பாக மனிதநேய மக்கள் கட்சிக்கும் ஒரு சீட்டு வழங்கப்பட வேண்டும் என்ற ஆசையை தமிழக மக்கள், தமிழக இஸ்லாமியர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சில செய்திகளை நாம் சொல்லியாக வேண்டும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கேரள மாநிலத்தினுடைய செயல்பாடுகள் என்பது ஒட்டுமொத்த இந்திய இஸ்லாமியர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக தெரிகிறது. அவர்கள் அங்கு எடுக்கின்ற பிரச்சனைகள் ஆகட்டும், முன்வைக்கின்ற தீர்வுகளாகட்டும், அதையெல்லாம் சால சிறந்ததாக இருக்கிறது. இதற்கு முன்பாக முஸ்லீம் லீக்கினுடைய அந்த எம்எல்ஏக்கள் அங்கே கேரள அமைச்சரவையில் பங்கு பெறுகின்ற வாய்ப்பு வரும்போது பணம் கொடுக்கின்ற துறைகளை நோக்கி அவர்கள் செல்லவில்லை, மாறாக கல்வித்துறையை கேட்டு பெற்றார்கள். அதன் மூலமாக கல்வியில் அந்த கேரள முஸ்லீம்களையும் கேரள மக்களை வலுப்படுத்துகின்ற ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள். அந்த தமிழகத்திலே அப்படி எந்த சாதனையை இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் செய்திருக்கிறது என்பதை கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் கேட்கிறோம் என்று சொன்னால் தாய் சபை என்று அவர்களே அவர்களுக்கு பெயர் சூட்டிக் கொள்கிறார்கள். தாய் சபை என்று சொன்னால் அந்த தாய் சபை இதுவரை தமிழகம் சார்ந்த எந்த பிரச்சனையில் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் இஸ்லாமிய அமைப்புகளையும் ஒன்றிணைத்து அதற்கான தீர்வுகளை முன்வைத்து அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கின்ற எந்த பிரச்சனையும் முன்னெடுத்திருக்கிறார்கள் இதுவரைக்கும். அப்படியே தமிழக முஸ்லிம்களுக்கு பிரச்சனைகளே இல்லையா? தேர்தலுக்கு தேர்தல் வந்து அவர்கள் ஒரு பேட்டியை கொடுத்து விட்டு அன்னைக்கு இருக்க கூட்டணி தலைமையில் ஒப்பந்தம் போட்டு அவர்களுக்கு சால்வை அணித்து விட்டு அவர்களிடமிருந்து ஒரு சீட்டுகளை பெற்று செல்வதுதான் ஒரு தாய் சபையினுடைய இலக்கணமா என்பதை இந்த நேரத்தில் கேள்வி கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது அது மட்டுமல்லாமல் வக்ஃப் வாரியம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு இந்த தேர்தலினுடைய தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வழங்கப்பட்டிருக்கிறது. சகோதரர் அப்துல் ரஹ்மான் அதன் தலைவராக பொறுப்பேற்கிறார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த சகோதரி ஃபாத்திமா முசஃபரும் அதில் உறுப்பினராக இருக்கிறார்கள். இருவர் இந்த ஒரே கட்சியை சேர்ந்த இருவர் அந்த சபையிலே இருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அமைந்த எல்லா வக்ஃப் வாரியங்களை விட
மிக மோசமான நிர்வாக சீர்கேடுகள் நிறைந்த ஒரு வக்ஃபு வாரியமாக இப்போ சகோதரர் அப்துல் ரஹ்மான் தலைமையிலான இந்த வக்ஃபு வாரியம் செயல்பட்டு வருகிறது என்பதை அனைத்து தரப்பினரும் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய இது போன்ற செயல்களை கட்டுப்படுத்த வேண்டிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட தலைமை இன்றைக்கு கை கட்டி வாய்ப்பத்தி அமைதியாக வேடிக்கை பார்க்கிறது. மாறாக யாரெல்லாம் வீரியமாக செயல்படுவார்களோ அந்த கட்சியில் அவர்களுடைய மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் மிகச்சிறந்த நபர்கள் இருக்கிறார்கள், மிகச்சிறந்த ஆளுமைகள் இருக்கிறார்கள். சட்டமன்றத்திலே பணியாற்றியவர்கள் இருக்கிறார்கள், நாடாளுமன்றத்திலே பணியாற்றியவர்கள் இருக்கிறார்கள், மிகச்சிறந்த கல்வியாளர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் யாரையும் இன்னும் பல இளைஞர்கள் அந்த கட்சியை தேடி வந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஒரு வீரியமிக்க போராட்டங்களை முன்னெடுக்க விடாமல் அவர்களுடைய செயல்பாடுகளை முடக்கின்ற வேலையை செய்கின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இதை ஏன் கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்ற கேள்வியை நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயம் ஒன்றை திராவிட முன்னேற்ற கழக தலைமை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வக்ஃபு வாரியத்தினுடைய இந்த நிர்வாக சீர்கேடின் காரணமாக பல ஜமாத்துகளில் இரண்டு கூறுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய எதிர்வினை என்பது இந்த தேர்தலில் வந்தால் அதற்கு முழு பொறுப்பையும் இந்திய முஸ்லீம் லீக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்க வேண்டும், அதற்கான பலனை அனுபவிக்க வேண்டி வரும் என்பதையும் ஒரு எச்சரிக்கையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே வீரியமாக செயல்படுகின்ற மனிதநேயமிக்க கட்சியின் அவருடைய தொண்டர்களை திருப்திப்படுத்துகின்ற வகையில் மனிதநேயமிக்க கட்சியின் குரல் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழக தலைமை அவர்களுக்கும் ஒரு இடம் வழங்கி அவர்களுடைய குரலும் இஸ்லாமியருடைய குரலும் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கின்ற வகையில் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும். சகோதரர் நவாஸ்கனி மீது நாம் பல்வேறு குறைகளை தெரிவித்தோம். இனிமேலாவது வெறுமன 1500 பேருக்கு நாம் இலவச மேற்படிப்புக்கான கல்வி வழங்கிவிட்டோம் என்பதை உங்கள் சாதனையாக கூறிக்கொள்ளாதீர்கள். அது சாதாரணமாக ஒரு NGO செய்கின்ற பணி. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பணி என்பது அந்த தொகுதிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகங்களுக்கும், ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய சமூகங்களுக்கும் வேண்டிய அந்த குறைகளை அவர்களுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்திலே வீரியமாக எதிரொலிக்க வேண்டிய வீரியமாக எடுத்துரைக்க வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது. மீண்டும் இறையருளால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்தையும் எங்களுடைய சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் வெற்றி பெற்றால் கடந்த முறை போல இல்லாமல் இந்த முறையாவது நீங்கள் இந்த தமிழக மக்கள், தமிழக இஸ்லாமியர்கள் எதிர்பார்க்கின்ற வகையில் வீரியமாக செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்து திராவிட முன்னேற்ற கழக அரசு மனிதநேய கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் இடம் கொடுக்குமா, இல்லை இதயத்தில் மட்டும்தான் இடம் என்று அவர்களை திருப்திப்படுத்துமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.